அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்திரோடிகள் பற்றி. ஐராவதமதை சூட்சமமாய் தாம் தவம் செய்யும் தளமதில் அமர வைத்து அழகு பார்க்கும் சிவமகா வாழை சித்தனே, ஐராவத ஈஸ்வரன் என்று அழைக்கப்படுகின்ற தேவனோடு சுகந்த கூந்தலாம்பிகை என்று அழைக்கப்படுகின்ற சக்தியாய், மேல் திருமணம் ஜேரி என்று அழைக்கப்படுகின்ற தலத்தில் அமர்ந்து அருள் செய்பவளாய் உமக்கு வாழ்த்து செய்ய வந்தமர்ந்திருக்கின்றோம். செய்கின்ற செயல் யாவும் உயர்வாக இருக்கின்ற பொழுது அதற்கு கிடைக்கின்ற பலன்களும் அதனை விட உயர்வாக இருக்கும் என்ற நிலைக்கு எடுத்துக்காட்டாய், நீர் செய்த தவம் அது யுகமாற்றத்திற்காக, அவ்யுகமாற்றம் செய்த தவத்திற்கு கிடைத்தது ஆதிகைலாய சிவசூட்சம நூல் என்ற அற்புத யுகமாற்ற ஆயுதம். அந்நிலை பெருநிலை என்கின்ற பொழுது அதனால் வடிவமைக்கப்படுகின்ற புண்ணிய யுகமும் பெருமகா நிலையாக பெரும் பலனாக இன்று இவ்வு உலகம் மட்டுமல்ல பிரபஞ்சம் முழுவதும் அது அன்பு பரிசாக பலனாக ஒருவனாலே அது கிடைக்கப்படுகின்றது என்ற நிலைதனை எண்ணி உம்மை வாழ்த்துகின்றோம் சித்தா. அவ்வாறு இருக்கின்ற அந்நிலையில் கிடைக்கின்ற பெருநிலை, அப்பெருநிலைதனை நீர் மட்டும் பெறுவது இல்லாது உம்மை நாடி இருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் பெற வைக்கின்ற உயர் சித்தனாய் ஒரு வாழும் குருவாய் இவ்வையகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கின்ற சித்தனே, சிந்தையில் இருக்கின்ற யாவும் உயர் பிரபஞ்ச யுகமாற்ற நிலைதனில் நிலைத்திருக்கின்ற பொழுது நீர் நினைத்து செய்கின்ற அனைத்தும் அவ்யுகமாற்றத்திற்காக நினைத்து செய்கின்ற அனைத்தும் நிச்சயமாய் அவ்வாறே நிதர்சனமாய் எல்லளவு பிசகில்லாது அது நடந்தேறும் ஈடேறும் என்ற உயர் சூட்சம வரமதை மக்கு அன்பு கனிய இவ்வதிகாலை வேளைதனில் வழங்கி செல்கின்றோம் சித்தா. உயர் சித்தனாய் வாழை சித்தன் என்ற நிலைதனில் அமர்ந்திருப்பதின் உயர் வடிவு என்னவென்பதை இன்னும் மண்ணுலகது அறியா நிலைதனில் சூட்சமமாய் அதன் ஆற்றல் எல்லையில்லாது பரவி இருக்க, பரவிய ஆற்றலிலிருந்து கிடைக்கின்ற பெரும் சக்தி ஒவ்வொரு உயிர்களையும் புண்ணிய யுகத்தில் வாழ்ந்தால் எவ்வாறு அதனுடைய ஆன்மா இருக்குமோ அந்த அளவு நிலைகளுக்கு அவ்வான்மாவினுடைய உயர் சூட்சம ஆற்றல் தன்னை உயர்த்தி கொண்டிருக்கின்றது. அங்கு இயல்பாக சபை செல்கின்ற பொழுது, சபை நாடி நின்ற நாடிகள் அங்கு செல்கின்ற பொழுது நிச்சயமாய் அத்தலத்தில் சூட்சமத்தில் அவ்வுயிர்களுக்கு அங்கிருக்கின்ற பஞ்சபூத நிலைகளுக்கு பரப்பப்பட்ட சூட்சம ஆற்றல் இயல்பு நிலைதனில் வெளிப்படுவதாக மாறி நின்று அற்புதமாக அங்கு புண்ணிய யுகம் இயல்பாக நடைபெறுவதற்கான உயர் நிலைதனை நீர் செய்ய போகின்றீர் என்ற நிலைதனை அறிந்து எடுத்துரைக்க ஆற்றல் கொடுத்தவனே, நூலுக்கு ஆற்றல் கொடுத்து எம்மை அமர வைத்தவனே, உம்மை வாழ்த்துகின்றோம். அரும் நூல் அது அரும்பாக இருக்கின்ற பொழுதே அகிலமாலும் ஆற்றல் கொண்ட நூல். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவையாவும் பெருநிலை கொண்ட அரும்பிலிருந்து, சிறுநிலை கொண்ட அரும்பிலிருந்து பெருநிலை கொண்ட உயர்நிலை கொண்ட அவ்வானுலக ஆகாயத்தை தொடுகின்றவாறு இருக்கின்ற பெரும் மரம்போல் வளர்கின்ற நிலை இருக்கின்றதே. அந்நிலையில் எவ்வளவு ஆற்றல் இருக்கும், சபை எத்தனை ஆற்றலோடு அதனை வெளிப்படுத்தி இருக்கும் என்ற நிலைதனை எம்மால் கூட விமர்சனம் செய்ய முடியாத அளவிற்கு உம்முடைய நூல்களின் ஆற்றல் உயர் ஆற்றலாய் பெரு ஆற்றலாய் இம்மண்ணுலகுதனில் ஒருவர் தனிநிலையாக செய்து தவம் செய்தால் பெற முடியாத ஆற்றலை மிக குறுகிய காலத்தில் உம்மை குருவாக ஏற்றுக்கொண்ட நிலைக்கு மட்டுமே அவர்கள் பெறுகின்ற அரும் பரிசாக கொடுக்கின்ற சித்தனே, அந்நிலையில் இருக்கின்ற ஒவ்வொரு சூட்சமத்தையும் சிறிது சிறிதாக உரித்து கூறுவோமாயின் இவ்வுரையை முடிப்பதற்கு காலம் போதாது என்ற நிலை அளவிற்கு ஒரு நூலினுடைய ஆற்றலே பல பரிமாணங்களில் இருக்கும். அப்பல பரிமாணங்களுக்கு அவ்வாற்றல் செல்கின்ற பொழுது அது அச்சீடர்களுக்கு பல பக்குவத்தை கொடுக்கும். அப்பக்குவம் கொடுக்கின்ற பொழுது சில பக்குவ இன்மைகளையும் கொடுக்கும். அப்பக்குவ இன்மையானது உயர் பக்குவத்தை கொடுப்பதற்காகவே வந்திருக்கும். ஏனென்றால் பக்குவ இன்மை எது என்பதை
அறிந்தால்தான் உயர்பக்குவம் எதுவென்பதை உணர முடியும். எனவே ஒரு உயர்நிலை வரும் முன்பு ஒரு சிறு தாழ்நிலை கீழ் வந்துதான் மேல் செல்லும் என்ற நிலை அது உண்மை. அந்நிலையே இப்பிரபஞ்ச இயக்கமும் கூட. சபையின் இயக்கமும் அவ்வாறே இன்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் சபை உயரத்திற்கு செல்லும், மீண்டும் ஒரு முறை கீழ் வரும், மீண்டும் உயரத்திற்கு செல்லும். இவ்வாறு ஒவ்வொரு முறையும் அது உயர்ந்தும் தாழ்ந்தும் வருகின்ற பொழுது அற்புதமாக அது முன்பு இருந்ததை விட அது எவ்வுயரத்திலிருந்து தாழ்ந்ததோ அதனை விட மிக உயர்நிலைக்கு அது உயர்ந்திருக்கும் என்ற நிலையே. ஆனால் அதற்கு முதலில் தாழ்நிலை எதுவென்பதை உணர வேண்டும். அந்நிலை உணர்ந்த பின்பு அற்புதமாக அனைத்தும் உயர்நிலைக்கு உயர்நிலையாய் எப்பொழுதும் உயர்ந்து கொண்டே இருக்கும். அந்நிலையை சூட்சமத்தில் செய்கின்ற சித்தனே, அது சூட்சம நூலுக்கும் செய்கின்ற சித்தனே, அதுவும் சபைக்கும் நீர் செய்கின்ற நிலை என்பதை எடுத்துரைத்து அகமாற அதிகாலை வேளைதனில் அந்நிலையின் மூலமாக பெருநிலைகளே சிவசபைக்கு கிடைக்கப் போகின்றன. அது எப்பொழுதும் உயரும், உயர்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு உயரமும் முன்பிருந்த உயரத்தை விட உயரமாக இருக்கும் என்ற அளவிற்கு சபை ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அதற்கு ஏற்றாற்போல் உயர்ந்து கொண்டிருக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைத்து உம்மை வாழ்த்தி அகமாற நல்மதி கொடுக்கும் உயர்நிலை கொண்ட ஆசிகளை உமக்காக வழங்கி நின்று அற்புதமாய் அமர்கின்றோம். அதிகாலை வாழ்த்து வழங்கி சென்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழச்சித்த திருவிகள் பற்றி